திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதிக்கு உட்பட்ட கட்டாரிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் ஆறுமுகம். 2 கண்களிலும் வெறும் 30% பார்வை மட்டுமே கொண்ட இவருக்கு மனைவியும் 8ஆம் வகுப்பு படித்து வரும் ஒரு மகளும் உள்ளனர். சில மாதங்களுக்கு முன்பு மனைவியை ஆறுமுகம் சகட்டு மேனிக்கு தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆர்கேபேட்டை காவல் நிலையத்தில் மனைவி அளித்த புகாரின் பேரில் வழக்கு நீதிமன்றம் வரை சென்றது. நீதிபதிகளின் முன்பு ஆறுமுகம் தனக்கு கண்கள் தெரியாத காரணத்தால் வழக்கு தொடுத்ததாகவும் மன உளைச்சலை உண்டாக்க வேண்டாம் என்றும் கண்ணீர் மல்க கேட்டதன் பேரில் நீதிபதிகள் ஆறுமுகத்தை விடுவித்தனர். இதையடுத்து ஆறுமுகம் ஊரில் பல்வேறு நபர்களை வாய்க்கு வந்தபடி திட்டி தீர்ப்பதும் கேட்க வரும் போலீசாரிடம் வழக்கம் போல கெஞ்சுவதுமாய் இருந்துள்ளார். இதற்கிடையே சில நாட்களுக்கு முன்பு கட்டாரிக்குப்பம் பகுதியில் அரசு பேருந்தில் சென்றார் ஆறுமுகம். அப்போது நடத்துனர் டிக்கெட் கேட்டபோது பணத்தை உள்ளாடைக்குள் வைத்திருக்கிறேன், எப்படி எடுக்க முடியும் என தகாத வார்த்தையால் திட்டியிருக்கிறார். இதனை கேட்ட அங்கிருந்த பெண்கள் சிலர் டிக்கெட் எடுக்க வேண்டியதுதானே என கேட்க உடனே கோபமடைந்த ஆறுமுகம் உங்களிடம் கேட்டால் புடவையை அவிழ்த்து பணத்தை கொடுக்க முடியுமா என கேட்டார். இதனால் அவமானமடைந்த பெண்கள் தட்டி கேட்ட போதும் ஆறுமுகம் ஆபாச வார்த்தைகளால் அர்ச்சனை செய்தார். உங்களுக்கெல்லாம் ஓசி டிக்கெட், அதனால் என்னை பேசத்தான் செய்வீர்கள் என மேலும் வார்த்தைகளை கொட்டினார். உங்களுக்கு என்ன ஃப்ரீ பஸ் விட்டாங்க, ஓசில வர நாய்ங்க நீங்க வாயை மூண்டு இருங்க அப்படின்னு சொன்னாரு. நான் என்ன சொன்னேன், நான் ஓசில வரேன், நீ மட்டும் பணம் கொடுத்தா வந்து இப்போ பாஸ் கேட்டாங்களா, எத்து காட்டுறதுக்கு உனக்கு போய் செஞ்சா அப்படின்னு நான் கேட்டேன். இதனால் ஆவேசமடைந்த பெண்கள் நடத்துனர் சேர்ந்து ஆறுமுகத்தை கண்டிக்கவே வேறு வழியின்றி கீழிறங்கினார். இதுகுறித்து காவல்துறையினரிடம் கேட்டபோது ஆறுமுகத்தை பார்த்து போலீசாரே இவர் டார்ச்சர் ஆசாமி என கூறி தெரித்து ஓடுவதாக கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் பேருந்தில் இலவச பயணம் என்ற திட்டம் பயனுள்ளதாகவே இருந்தாலும் இதுபோன்ற கசப்பான அனுபவங்களால் உள்ளம் குமரி வருகின்றனர் பெண்கள்.